Hey guys, we are in Madhi's Talks and this is our channel Motivation Myself. யூஸ்வலாக எல்லாரும் சொல்லுவாங்கள்ல when you are trying to do some new things எல்லாரும் சொல்லுவாங்க நீ அளவுக்கு மீறி ஆசைப்படாத, உன்னோட லிமிட் என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு, நீ எங்கே இருக்க, நீ எந்த விஷயத்த வந்துட்டு செய்யணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் யார் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல, பட் அது இதில் படித்தது தான். ஓகேவா, சில பீஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஜாருக்குள்ளே போட்டு, கண்ணாடி ஜாருக்குள்ளே போட்டு வளர்த்துருக்காரு. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அந்த பீஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஜாருக்குள்ளேயே பறந்துகிட்டே இருக்குது. ஓகே, மேலே வந்து லிட்டு போட்டு மூடியும் வச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் சம் டேஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லிட்டை திறந்துட்டாங்க, அந்த கிளாஸ் ஜார்லேருந்து அந்த பீஸை வெளியிலையும் வச்சுட்டாங்க. என்ன ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து இத்தனை நாளாக எந்த ஹைட்டுக்கு, அந்த ஜாரோட ஹைட்டுக்கு தான் அந்த பீஸ் இத்தனை நாளாக பறந்துருக்கு. ஸோ முன்னாடி அந்த அளவில் பறந்தது ஓகே, பட் இப்போ வந்து அது ஜாருக்குள்ளேயே கிடையாது, இப்போ வெளியில் தான் இருக்குது. அது நினச்சா எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கலாம். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பீஸுக்கு மைண்டில் ஃபீட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம லிமிட்டு, இதுக்கு மேலே நம்மளால் பறக்க முடியாது அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அந்த பீஸோட மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு மேலே அது பறக்கவுமே இல்லை, வித்தவுட் ஈவன் ஜார் அங்கே இல்லாத போதுமே. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, கோவிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன யானைக்கு வந்து பெரிய சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ பெருசாக யானை இருக்கும், வளர்ந்துருக்கும். அது பார்த்திங்கன்னா சின்ன சங்கிலி தான் இருக்கும். குழந்தைங்க கூட கேட்பாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய யானையை சின்ன சங்கிலி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த யானை சின்னதாக இருக்கும் போதே அதுக்கு அந்த பெரிய சங்கிலியை போட்டு அது வந்து மனசை பதிய வச்சுருவாங்களாம். ஏன்னா குழந்தை யானையாக இருக்கும்போது என்ன பண்ணும், அதை பிச்சுட்டு போக ட்ரை பண்ணும். ஆனால் பெரிய சங்கிலியாக போட்டிருக்கும் போது அது என்ன நினச்சிக்கணும், அது ட்ரை பண்ணி அதால் முடியாது. ஸோ என்னாகும், காலப்போக்கில் என்னாகும் அப்படின்னா சங்கிலின்னு ஒரு விஷயம் இருந்தாலே நம்மளால் அதை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறத யானை மனசில் பதிய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர், நாட் ஒன்லி நம்ம சொசைட்டின்னு மட்டும் கிடையாது, அது அவங்க மிஸ்டேக்கும் கிடையாது. நம்ம இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும், நம்ம இதுதான் ஆசைப்படணும், அடுத்த ஸ்டேஜுக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும், எப்பவுமே வந்து ரொம்ப ஹைட்டை ரொம்ப பெரிய விஷயத்துக்கெலாம் வந்து ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டிக்குள்ளே அது டிஃபால்ட்டாக இந்த காலம் போக போக, ஜென்ரேஷன் போக போக அப்படி பதிய வச்சுருக்காங்க. ஸோ அந்த எப்படி அந்த பீஸ்லாம் வந்து நம்பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம லிமிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம், எந்த விஷயங்களை வேணாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஹில் ஐ திங்க் நான் கோட்ஸ் வச்சுருப்பேன், அதில் நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே முடியும். விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறது கிடையாது. ஓகே, திங்க் அபவுட் இட். அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் யூ கேன் சப்ஸ்கிரைப். டாடா பை பை, டேக் கேர்.